நான் இன்று மாமன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக உரையாற்றுகிறேன் என்றால் அதற்கு காரணமே மாண்பு முதல்வர் வெற்றி தளபதி அவர்கள் அன்பும் அரவணைப்பும் தலைமை பண்பும் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தருணத்தில் மாண்பு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மானிய கோரிக்கையின் மீது உரையாற்ற தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறை என்றால் வருவாய் ஈட்டுகின்ற துறை. ஆனால் இன்று இது சேவைத்துறையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் இங்கே கேட்கின்ற போது சான்றிதழ்கள் எப்படி உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். 26 சான்றிதழ்கள் இருக்கிறது. ஜாதி சான்றுகள், வருமான சான்றுகள், இருப்பிடச் சான்றுகள், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், கணவனால் கைவிட்டோர் சான்றிதழ், விவசாய வருமான சான்றிதழ், கலப்பு திருமண சான்றிதழ், விதவைகள் சான்றிதழ், வேலையில்லாதவர் என்பதை காண சான்றிதழ், குடிப்பெயர் சான்றிதழ், சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ், இயற்கை இடர்பாடுகளே சான்றிதழ், இழந்த உதவி செய்யும் சான்றிதழ், திருமணமாகாத என்பதற்கு சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அதேபோல் வசிப்பிட சான்றிதழ், அடகுவணி உரிமை என்று 26 இங்கே நம்முடைய சான்றிதழ் வழங்குகிற நிலை இருக்கிறது. ஆகவே தான் இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த துறைக்கிட்டிருக்கிற கட்டளை ஒன்றே ஒன்றுதான். 26 வகையான சான்றிதழ்களை 15 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்களுடைய நலன் கருதித்தான் 100 நாட்களில் 39,20,620 சான்றிதழ் வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கனிவள பாதுகாப்பு, மணல் கடத்தல் போன்ற இந்த பணிகளை ஆற்றுகிற போது வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள், அதே நேரத்தில் உயிர் சேதங்கள், இதை தடுக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக வருவாய்த்துறையில் இருக்கிற அலுவலர் பெருமக்கள் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அறிவிப்பிலே அதை வெளியிட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் பாதுகாப்பு திட்டம் என்பது இன்றைக்கு உழவர்கள் இன்றைக்கு உழுது கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய நலன் கருதித்தான் 100 நாட்களில் 17,320 பேர்களுக்கு பயனடையும் வகையில் 2 மடங்கு சாதனைகள் தமிழ்நாட்டிலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள் 8,000க்கும் மேற்பட்டவர்கள் தான் இங்கே இதனால் பயனடைந்திருக்கிறார்கள். இதேபோல ஓராண்டு காலத்தில் 100 நாட்களிலே 17,320 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தான் இங்கே இருக்கின்றவர்கள் பட்டா பெயர் மாற்றப்பட வேண்டும், பத்திரப்பதிவு செய்யவுடன் உடனடியாக உறுப்பினர் இல்லாத சொத்துக்கள் பரிமாற்றப்பட வேண்டும், தானாக மாறும் முறை இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைய ஆட்சி காலத்தில் அதை முதலிலே துவங்கி வைத்தார்கள். அப்படி துவங்கி வைக்கிற போது அரக்கான் நடவடிக்கை 45% மட்டுமே பட்டாக்கள் மாறியிருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் போதாது என்ற முறையிலே தான் புதிய நம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் இன்று அதன் மாற்றங்கள் செய்யப்பட்டதன் மூலமாக இன்று பத்திரப்பதிவு செய்து அதிலே ஆன்லைன் மூலமாக வெளியிட்ட உடனேயே அனைவருக்கும் பட்டா கிடைக்கின்ற அளவிற்கு 80% என்ற நிலையை ஏதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்ற முறையில் அந்த பணிகளை நாங்கள் இன்றைக்கு ஆற்றி வருகிறோம். அதிலே பத்திரப்பதிவுத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை 3ம் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக 45% பேர் பதிவு செய்த உடனேயே பத்திரப்பதிவு அங்கே இருக்கிற இங்கே பத்திரப்பதிவு செய்தவுடன் செய்து முடித்த உடனே அவர்களுக்கு பட்டா வழங்குகிற ஒரு வரலாறு இன்று தமிழ்நாட்டிலே உருவாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற திட்டம். இங்கே பேசுகிற போது எல்லோரும் சொன்னார்கள் 200 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கு 1,200 வரையிலும் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, 1,500 வரையிலும் அங்கே ஊனமற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இங்கே கேட்கின்ற போது நான் இங்கே குறிப்பிட்டேன் 35,60,000 பேர்கள் உதவித்தொகை பெற்று வருகிறார்கள். அதிலே காத்திருப்போர் பட்டியல்
மன்னிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளி மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளிகள், சாரி. ஆகவேதான் அந்த பணிகளை நாங்கள் ஆற்றுகிற போது 100 நாட்களிலே 64,322 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்று நான் குறிப்பிடுகிற போது இங்கே கேட்டார். அதற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கிடைக்கின்ற நிலை 1000 ரூபாய். ஆனால் மக்கள் விரும்புவது வேறு. ஆகிய மாற்றங்கள் மாறி இருக்கிறதே தவிர நாங்கள் கொடுக்கப்படுகிற தொகை இன்னும் 17,000 பேர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த துறையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை பேரிடர் என்று சொல்லுகிற போது இதற்கு முன்னாலே பேசிய அனைத்து உறுப்பினரும் இங்கே குறிப்பிட்டார். குறிப்பிடுவது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஒரு உறுப்பினருடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், ஏறத்தாழ 50 மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 வட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, கோட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, தாலுகா வட்டங்கள் மட்டும்தான் பிரிக்கப்பட்டதை தவிர நம்முடைய ஆட்சியில் இப்போதுதான் 100 நாட்கள் துவங்கி இருக்கிறது. துவங்கியது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சியில் இன்றைக்கு மக்கள் ஜனத்தொகை, மக்கள் கணக்கெடுப்பு என்று இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் இதை செய்ய இயலாது என்பதும், அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நல்ல முடிவுகளை அரசு அலுவலரோடு கலந்து பேசி நான் முடிவெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இயற்கை இடர்பாடுகளை பொறுத்தவரையிலும் நமக்கு நன்றாக தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.